இன்ஃப்ளூயன்சிங் வீடியோலாம் இது கிடையாது. யாரும் இதை பார்த்தலாம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம். ஜஸ்ட் பை வாட் யூ நீட், வாட் யூ வாண்ட். நோபடி இஸ் ஹியர் டு ஜட்ஜ் யூ ஆர் நோபடி இஸ் ஹியர் டு டெல் யூ வாட் யூ நீட் டு டூ. யூ ஒன்லி நோ வாட் யூ நீட் அண்ட் வாட் யூ வாண்ட். நான் ஃபில்டரும் போட தேவையில்லை, எந்த ஒரு எஃபெக்டும் போட தேவையில்லை. ரிங் லைட்டை லைட்டாக இப்படி பண்ணாலே போதும். ஃபேவரட் ஸ்நாக் ஆர் சம்திங் சில், ரெஸ்ட் பேக், ஈஸி போடுங்க. பெட்ல நல்லா படிச்சுட்டு பொறுமையா இந்த வீடியோ வந்து பாருங்க. ஜஸ்ட் என்ஜாய். நான் இதை கீழே போட்டேன்னா அவ்வளவுதான், இந்த வீடியோலயே நான் பிரேக் டவுன் தான். பெருசா வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் அது இதெல்லாம் இல்லை. For some it might look like a dumb purchase, but for some it might look like a worthy purchase, but that doesn't matter. For you, if it makes you happy, you need to get it. அவ்வளவுதான். It is not just a haul video. When you aim for something, okay, இந்த பிராண்ட்ல இருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படி நம்ம நினைக்கும் போது, அதை நம்ம வாங்கும் போது இருக்கிற ஹாப்பினஸ் இருக்குல்ல, whether regardless of the shade and quality or எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த ஒரு பிராண்ட்ல இருந்து நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அதை நம்ம வாங்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, that is what matters. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைட்டிங் ஆர் ஏதாவது வந்து இங்க இஷ்யூ இருக்கும் இந்த வீடியோல. ஏன்னா வந்துட்டு என் லைட் வந்து செத்து போச்சு. நைக்கா ஹால் தான் கடப்புறேன். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹால் வீடியோ, பட் மோர் தென் how Nykaa disappointed me for the very first time. என்ன எல்லாருமே என் லைஃப்ல என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸா வந்து இருந்துச்சு. 13 ப்ராடக்ட்ஸை மட்டுமே அவங்க இந்த ஒரே ஒரு பாக்ஸ்ல அடைச்சு கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு பொருளை அடைச்சு எதுக்கு இப்படி கொடுக்கணும்ன்றத என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. பிகாஸ் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ கைஸ் வாட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ் மெஸ். ஃபர்ஸ்ட் Nykaa பிங்க் ஹாட் பிங்க் சேல் வந்த உடனே வந்து ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா வந்து நான் எப்படின்னா வந்து எல்லா டைம் வாங்குறத விட அந்த சேல்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். Nykaa ஹாட் பிங்க் சேல், அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ரைடே சேல். ஸோ இந்த மாதிரி சேல் டைம் தான் நான் ஆக்சுவலி வந்து எனக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ற டைமே அந்த டைம் தான். வேணும் அப்படின்னா நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். எப்போ இந்த மாதிரி சேல் வருது, லைக் 6 months once இந்த மாதிரி சேல் வரல, நான் அப்பதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஐ டோன்ட் ரியலி பர்ச்சேஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். நான் ஒரிஜினல் பிரைஸ்ல வாங்க மாட்டேன். ஸோ வில் கோ வித் 1 by 1. ஆக்சுவலி உங்க பேக்கேஜ் வந்து கொஞ்சம் அமேசான் கார மாதிரி. அமேசான் கார எப்படி நம்ம ஒரு பொருள் வாங்கினா வந்து 3 டப்பா கொடுப்பான். ஏதோ நம்ம வந்து 1000 பொருள் வாங்கின ரேஞ்சுக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் நம்மள வந்துட்டு என்னம்மா காசு எல்லாம் வந்துட்டு நீ இதுக்கே செலவு பண்ணுறேன்னு கேட்குற அளவுக்கு அமேசான் காரை நம்ம வந்து நம்ம நேமே டேமேஜ் பண்ணுறோம். பட் ஆனால் Nykaa காரை கொஞ்சமாச்சும் அமேசான் கார அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கலாம். 1 லட்சம் ப்ராடக்ட் வாங்கினா கூட இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட் டஸ் நாட் மேட்டர் ஹவு மச் ஐ ஸ்பெண்ட் இட் ஆன் இட், பட் ஐ ஸ்பெண்ட் சம்திங் ஆன் இட். ஸோ ஐம் கெட்டிங் இட் இன் அ ப்ராப்பர் வே அப்படின்றத என்னோட மைண்ட் செட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆர்டினரியில இருந்து அவங்களோட AH 30%, BH 2% பீலிங் சொல்யூஷன் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப வருஷமா வந்து இது வாங்கணும்னு ஆசை. இது இந்தியாவில் வரதுக்கு ஆர்டினரி பிராண்ட் வரதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு கெட் இட். பட் ஐ வாஸ் லைக் ஓகே இதுக்குன்னு ஷிப்பிங் போட்டு வாங்குற அளவுக்கு இது ப்ராடக்ட் நம்ம வாங்கி ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் வென் Nykaa வந்து ஆர்டினரி வந்ததுல இருந்து I wanted to try, but I had other peeling solution. And also peeling solution is not something நம்ம ரெகுலரா போட மாட்டோம்ல. அதனால monthly once 2 months once தான் யூஸே பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி இருக்கும் போது இது எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே என்னோட விஷ் லிஸ்ட்ல ஒரு லாஸ்ட் 3 yearsவே இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எந்த ஒரு ஆஃபர்லுமே இல்லை, ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். பட் ஐ வாண்டட் டு ட்ரை இட். அண்ட் ஆல்சோ என்னோட பீலிங் சொல்யூஷன் காலி ஆயிட்டனால ஐ தாட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு பை இட். எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதனால நான் 15 ml ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் தான். ஆல்ரெடி இந்த பேக்லாம் வந்துட்டு இப்படி ஓப்பன் ஆகி ப்ராடக்ட் வந்து என்னமோ வந்து ஆல்ரெடி யாரோ ஒரு 10 வாட்டி யூஸ் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சி இருந்தது ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு எனக்கு வெளியில பார்க்க பேக்கேஜிங் நல்லா தான் இருந்தது. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் இல்லை எனக்கு தான் தெரியலையா இல்லைன்னா நீங்க யாருனாச்சும் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லை ஜென்ரலாவே சீரம்ஸ் அப்படிதான் இருக்கும். பேசிக்கலி நான் யூடியூப் பண்றேன்னு எனக்கு நாலேஜ் எல்லாம் இருக்கும் நீங்க நினைச்சிடாதீங்க. எனக்கு நாலேஜ் இல்லை. ஸோ உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா ஜஸ்ட் எஜுகேட் மீ டவுன் இன் கமெண்ட் செக்ஷன். ஏன்னா இந்த சீரம் நான் அந்த பாட்டிலையும் அதான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலி அந்த பாட்டில் இதை விட ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இட் ஃபெல்ட் லைக் ஆல்மோஸ்ட் யாரும் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு கொடுத்த மாதிரி இருந்தது. கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இல்லைன்னா சீரம்ஸ் மோஸ்ட்லி அப்படிதான் பேக்கேஜிங் பண்ணுவாங்களா கொஞ்சம் கம்மியான்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து காட்ட போறது நான் டாக்டர் ஷேட்ஸ்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் இந்த பிராண்ட்ல இருந்து நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கினதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட டாக்டர் ஷேட்ஸோட டீ ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் வந்து வாங்கியிருக்கேன். பேசிக்லி இதை நான் வாங்கினதோட ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரௌன் ஸ்கின்னா இருக்கீங்க ஆர் எல்ஸ் ஐ திங்க் சம் பீப்புள் யூஸ்வலி ஹேவ் திஸ். நம்ம வேக்ஸ் ஆர் ஷேவ் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் இந்த ஆர்ம் ஏரியா அண்ட் ஆல்சோ இந்த லெக் ஏரியால we tend to get the strawberry skin சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் பம்பி ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு ஹாவ் இந்த 2 சைடுமே டியூரிங் காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்லாம் ஒரு சைடு மட்டும் கொஞ்சோண்டு தான் இருக்கும், ஒரு சைடு இருக்கவே இருக்காது. பட் தென் ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு இப்போ 2 சைடுமே இருக்குது. வென் யூ லைக் என்னோட இந்த ஆர்ம் சைடு வந்து நல்லா க்ளோஸ் அப்பா பார்த்தா ஐ ஹேவ் தி ஸ்மால் டாட்ஸ். சம்டைம்ஸ் ரொம்ப இச்சியா இருக்குன்னு இப்படி பண்ணனா இட் ஃபார்ம்ஸ் லைக் அ பம்பி ஸ்கின் மாதிரி ஆயிடும் 2 சைடுமே வந்துட்டு. அண்ட் இட் ஃபீல்ஸ் வெரி இச்சி. நான் வந்து இப்போ குளிச்சு முடிச்சுட்டு நான் ஏதாவது லோஷன் அந்த இடத்துல போடலன்னா ஐ ஃபீல் வெரி இச்சி கம்பேரிட்டிவ்லி டு அதர்
parts of the body. I discovered that already the term na kelvipattirukken, but I didn't know that what I actually have is also keratosis pilaris அப்படினு சொல்லிட்டு strawberry skin or bumpy skin அப்படினு சொல்லிட்டு அது ஏதோ ஸ்கின் வந்து டெவலப் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆகி ஏதோ ஹேர் ஃபாலிக்கல் வெளியில வர முடியல என்னென்னமோ இருந்தது. எனக்கு என்னமோ தோணுச்சு, ஓகே நார்மல் மாய்ஸ்சரைசர் அப்படி வாங்குறோம், அதுக்கு பதிலா why not buy something that is especially formulated for that. ஏன்னா நிறைய பேர் நைக்கால வந்து ரிவ்யூஸ் வந்து கொடுத்திருந்தாங்க இந்த ப்ராடக்ட்க்கு. நிறைய பேர் வந்து அவங்களோட ரியல் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைக் 1 month பிஃபோர் இப்படி இருந்தது, 2 monthsல இப்படி இருக்கு. அண்டர் 300 rupees சம்திங் தான் நான் வாங்கியிருந்தேன். ஏதாவது ப்ராக்ரஸ் போட்டோஸ் மாதிரி எடுத்தேன்னா ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு ஐ ஹேவன்ட் யூஸ்ட் இட். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே வந்து எனக்கு டெலிவர் பண்ணும்போது அதே இஷ்யூ தான் நைக்கா கிட்ட ஆச்சு. இந்த பம்ப் எல்லாம் உடஞ்சி ஃபுல் ப்ராடக்ட்டும் இங்க லீக் ஆகியிருந்தது. ஸோ அதை நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு ஒரு கரெக்டான ப்ராடக்ட் வந்துச்சு. நான் இது வந்து எப்போதுமே பண்ற மாதிரி ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். எல்லா சேல் அப்பவும் இது ஒன்று வாங்கிடுவேன். ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம் வால்நட் வேரியன்ட். ஸோ நத்திங் மச் நான் என்னோட ஹேர் கேர் வீடியோஸ்ல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். திஸ் இஸ் த ஒன்லி சீரம் ஐ யூஸ். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருந்தது ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஃபிக்ஸ் டர்மாவோட லிப் பாம். நான் ஃபிக்ஸ் டர்மா சன்ஸ்கிரீன் வந்து என்னோட வீடியோஸ்ல சொல்லிட்டே இருப்பேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ரிவ்யூஸ் வந்து இதுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஐ வாண்டட் டு பை. என்னோட லெனேஜ் வந்து காலியான பிறகு உங்க எல்லாருக்குமே என்னோட வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் என்னோட சேட் ஸ்டோரி தான் ஜூசி கெமிஸ்ட்ரி லிப் பாம்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிப் பாம் ஆக்சுவலா அந்த வீடியோல உடஞ்ச பிறகு ஐ ட்ரை டு சேவ் இட். ஓகேங்களா, சேவ் பண்ணி லெனேஜோட டப்பாலே போட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ ஃபெல்ட் லைக் அது ஒரு கிளாஸ் ப்ராடக்ட்ல இருந்து உடஞ்சுது. ஈவன் தோ தேர் வாசன்ட் எனி கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் டெக்ஸ்சர்ல என்னால் பார்க்க முடியலனாலும் எனக்கு என்னமோ நம்ம லிப்ஸ்ல போடுறோம், அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ அந்த யூஸ் பண்ண டைம் அதனால என்னன்னு தெரியல, ஐ ஹேட் லிட்டில் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருந்துச்சு லைட்டா லிப்ஸ்ல. ஸோ ஐ காட் ஸ்கேட், அதனால தூக்கி போட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் சம்திங் தட் இஸ் நாட் ஃபேன்சி. இந்த கலர் வச்சது SPF வச்சது இது எதுவுமே எனக்கு வேணாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் சம்திங் தட் வில் ஹைட்ரேட் மை லிப்ஸ். மார்னிங் நைட் என்னால் போட முடியும். இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு வந்துட்டு ஐ காட் அ சன்ஸ்கிரீன் ஃப்ரீ ஷேடோ SPF 50 க்ரீம் சன்ஸ்கிரீன். நான் ஆல்ரெடி இந்த க்ரீம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஐ தாட் மேபி ஓகே டர்மாகோ தான் வந்து என்ன வந்துட்டு ரொம்ப காயப்படுத்தின பர்ச்சேஸ் வந்து அவுட் ஆஃப் ஆல் தட். ஸோ டர்மாகோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வைட்டமின் சி சீரம் வந்து வாங்கியிருந்தேன். 10% vitamin C because vitamin C சீரம் முன்னாடி Plum-ஓட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் and it worked so well for me. But then this time I didn't feel like going for Plum. ஏன் நம்ம டர்மாகோ அதோட கம்பேரிட்டிவ்லி ஒரு 150 rupees தான் டிஃபரன்ஸ் அது. பட் ஸ்டில் நிறைய பேர் ரிவ்யூஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க டர்மாகோக்கு. நான் மினிமலிஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஐ ஆல்சோ ட்ரைட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மினிமலிஸ்ட். ஸோ மினிமலிஸ்டே போக வேணாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் யோசிச்சு டர்மாகோ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அஹெட் அண்ட் பர்ச்சேஸ்ட் 10% vitamin C சீரம். பட் அந்த சீரம் வரும்போதே வந்துட்டு வெளியில அந்த பேக்கேஜிங்ல வந்துட்டு லீக் ஆகி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பாட்டில்லாம் லீக் ஆகி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் போட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் போட்டு அந்த ரீப்ளேஸ் கொடுத்த ப்ராடக்ட்லயுமே வந்துட்டு ஃபுல் பேக்கேஜுமே ஆரஞ்சா ஒரு மாதிரி எல்லாம் லீக் ஆகி பாட்டில்லையும் லீக் ஆகி இருந்தது. அண்ட் இங்க தான் வந்துட்டு என்னோட பேஷன்ஸே வந்துட்டு டெஸ்ட் பண்ண டைம். எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு இது ரிட்டர்ன் கொடுத்து எனக்கு கிரெடிட்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். ஐ வாண்டட் டு யூஸ் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஐ வாண்டட் டு ட்ரை த விட்டமின் சின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் போலான்னு ஆப் போனா ஆப் வந்து ஃபுல் லைக் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் ட்ரை அகெயின் அப்படின்னு வரும்ல அந்த மாதிரி வந்துட்டே இருந்தது. நான் 2 நாளா ட்ரை பண்ணி இதே வந்துட்டு வேற வழி இல்லடா கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிடலான்னு கால் பண்ணேன். கஸ்டமர் சர்வீஸ் குறை சொல்லல, ஆக்சுவலி குறை தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். மேபி நான் வந்து அவங்களோட லஞ்ச் பிரேக் போற டைம்ல கால் பண்ணிட்டேனா இல்ல பயோ பிரேக் போற டைம்ல கால் பண்ணிட்டேனா இல்ல ஆல்ரெடி எனக்கு முன்னாடி வந்த கஸ்டமர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாங்களான்னு தெரியல. ஐ கால் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன், நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தீங்க, அந்த ரீப்ளேஸ்மெண்டே இஷ்யூவா இருக்கு, நான் ஆப்ல பண்ண போனேன், இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன்னு அவங்க என்ன பேசிட்டே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஆப்பை வந்துட்டு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னா நீங்க ஆப் வந்து எனக்கு பேசி விடல, அதுக்கு நீங்க ஆப் வந்து அப்டேட் பண்ணுங்க இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு வச்சுட்டு போனேன். அப்டேட் ஆன ஆப் தான் நானே வச்சிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை சரி ஓகே நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணாது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு போனா என்னோட போன்ல வந்து ஆர்டர் ஹிஸ்டரியே காட்ட முடியுது. என் அக்கௌண்ட்ல தான் இருக்குது, என்னோட விஷ் லிஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இப்போ எங்க இருந்து நான் அதை ரீப்ளேஸ்மெண்ட் நான் பிளேஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆர்டர்ல வந்து ஏதோ ஸ்டார்ட் ஷாப்பிங் ஏதோ நியூ கஸ்டமர் மாதிரி காட்டுது எனக்கு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு போன்லயே வந்து ஆல்ரெடி நைக்கா வந்து லாகின் பண்ணி வச்சிருந்தால அந்த போன்ல போயிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் பார்த்தா அதே எரர் தான் வந்துட்டு இருந்தது. நான் திருப்பி வந்துட்டு ஒரு நைக்காக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டே இருக்குன்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் மேம், we are facing a technical difficulty, I'd appreciate if you could call us after 13 minutes அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவங்கள சொல்லி கொத்த இல்லை, இட்ஸ் நாட் அபவுட் த கஸ்டமர் சர்வீஸ் பட் இட்ஸ் அபவுட் த நைக்கா, இட்ஸ் அபவுட் நீங்க ஏன் மாதிரி எனக்கு வந்து இப்படி பண்ணீங்க, ஒரு பேக்கேஜிங்க போடுறீங்கன்னா இஷ்டத்துக்குள்ள தள்ளி விட்டு அனுப்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. இது வந்து லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, இதை விட பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் தான் எல்லாருக்கும் லைஃப்ல இருக்கும். பட் தென் சொல்றேன் ஓகேங்களா, ரீப்ளேஸ்மெண்ட்டே வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டர்னுக்கு போட்டுட்டேன். 10% niacinamide serum, it's a 10 ml product. I really wanted to try their niacinamide serum as well. So அதனால இது ஃப்ரீயா இது இருந்துச்சு, ஒரு ஃபேஸ் வாஷ் ஆப்ஷன் இருந்தது, ஒரு சன்ஸ்கிரீன் ஆப்ஷன் இருந்தது. நமக்கு வந்துருச்சு. இந்த ஃப்ரீ ப்ராடக்டே வந்துட்டு வந்தபோது இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டுமே வந்துட்டு டேமேஜ் ஆகிதான் இருந்தது, லீக் ஆயிருந்தது. ஸோ இதுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொருள் கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட்ல போயிட்டு தான் எல்லாம் வந்துட்டு இருந்தது. 2 ப்ராடக்ட் அவங்க ஃப்ரீபி கொடுத்தாங்க, சாரி நான் மறந்துட்டேன். அண்ட் ஐ வாண்டட் டு ட்ரை தர் ஹைலரானிக் ஆசிட். நிறைய பேர் வந்து அந்த ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் வந்து டெர்மா போடுறது நல்லா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ப்ராடக்ட் நான் வாங்கி ட்ரை பண்ணல. ஸோ ஃப்ரீபியா இருந்த போது நான் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை கொடுத்தேன். 30 grams ஆஃப் ப்ராடக்ட், வெரி குட். மேக்கப் பொறுத்த வரைக்கும் நிறைய வாங்கல. So first வந்து ஒரு மஸ்காரா வாங்கியிருந்தேன். This is from Faces Canada Magnetized Mascara. Maybe நான் ஷார்ட்ஸ் போடலாம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணணும்னு நினைப்பேன் நான். பட் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு 100 வீடியோ இருக்கு ஷார்ட்ஸ்ல, ரிவ்யூ அபவுட் மேக்னடைஸ் மஸ்காரா, ரிவ்யூ அபவுட் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு நினைச்சுப்பேன் நான். ஃபேஸஸ் கனடால வந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா மேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து பிடிக்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் வந்து என் வீடியோல வந்து எப்பவுமே மேட் லிப்ஸ்டிக்ஸ் தான் பேசுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏர் கண்டிஷன்ட் ஏரியாஸ்ல நம்ம இருக்கிறனால ஒர்க் பண்றதுனால மேட் லிப்ஸ்டிக் போட்டா வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடுது, டெய்லி வந்து லிப்ஸ் வந்து பீல் ஆகுது ஸ்கின். ஸோ அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்சம் மேட் லிப்ஸ்டிக் போடு. இந்த சென்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா லைக் மோஸ்டா velvety or soft matte அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றேன். This is their comfy matte lip color with natural oils. I got it in the shade Note to Self 07 and this is a very good dusty rose shade. As usual நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லிப்ஸ்டிக் வந்து changes from lip color to lip color, skin color to skin color. So எனக்கு வந்துட்டு dusky skin, pigmented lips, எனக்கு வந்துட்டு it looks like a fine dusty rose shade. Maybe என்னோட fair arcing or you have very rosy lips அந்த மாதிரினா maybe it might look a little dark rosy brown மாதிரி தெரியல. இது வந்து Faces Canadaவோட Altime Pro waterproof eye pencil. Like every other pencil, my clumsy hand இது ஓபன் பண்ணும்போதே வந்து இந்த டாப்பை வந்துட்டு லைட்டா வந்து உடஞ்சி வந்துருச்சு. லைட்டா அதை வச்சுதான் வந்துட்டு இங்க நான் கண்ணில் வந்து லைட்டா போட்டிருக்கேன். இதை வேணா நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன், இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இப்போ ரீசெண்டா தெரியல இந்த கலர்ட் ஐலைனர்ஸ்லாம் வந்துட்டு எனக்கா வந்து அமையுது. வந்து நான் வந்து நானா பர்சனலா வாங்க மாட்டேன், அவ்வளவு ஃபங்கி இதெல்லாம் கிடையாது நம்ம மேக்கப் லுக்ஸ் எல்லாம். ஆனா அதுவா வந்து அமையுது அண்ட் ஐம் ட்ரைங் இட் அண்ட் ஐ லைக்கிங் இட், அந்த மாதிரி இருக்கு. இதுதான் வந்து என்னோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் ப்ராடக்ட். யூஸ்வலி நான் அப்படி எப்படின்னா ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஓகே நம்ம இதுல கொஞ்சம் காசு குறைச்சா அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கலாம் அப்படி கொஞ்சம் கால்குலேட் பண்ணி என் பட்ஜெட்குள்ள வர மாதிரி பார்ப்பேன் அந்த டோட்டல் அமௌண்ட். பட் திஸ் டைம் ஆக்சுவலி நான் வேற ஒரு ரிமெல் லண்டன்ல இருந்து தான் ஒரு பிளஷ் வந்து போட்டிருந்தேன். பிகாஸ் ஐ saw many வைரல் ரீல்ஸ் அந்த பிளஷ் ஷேட் பத்தி, அது எவ்வளோ அழகா இருக்கு டஸ்டி ஸ்கின்க்கு. அதுதான் நான் போட்டிருந்தேன் கார்ட்ல. பட் தென் ஐ வாண்டட் டு பை சம்திங் ஃப்ரம் கே பியூட்டி ஃபார் அ லாங்கஸ்ட் அண்ட் தே ஹேவ் வெரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் as well. ஸோ அந்த blush நான் வாங்கியிருந்தா it would have looked nice on me. So many people recommended அந்த Rimmel London. But then I thought it was around 500. But K Beauty ஓட வந்து it was around 900 or 800 something. Maybe நான் Rimmel வாங்கியிருந்தா I would have saved 200 rupees or 300 rupees. But I would have just used it as a blush. அப்படிதான் நான் யூஸ் பண்ணிருப்பேன். நல்லா இருக்கு இந்த blush யூஸ் பண்ணிருப்பேன். But then just putting little more or 200 or 300 நான் எக்ஸ்ட்ரா போட்டு I'm also getting something that I will be like happy whenever I see it. அது வந்து ஒரு பொருளா நான் வந்து அதை வந்து மேக்கப்பா யூஸ் பண்றேன் தவிர்த்து I will also be happy that I'm able to buy something I eyed on. எல்லா டைமுமே வந்து we can't be budget நம்மளா ஒரு budget people இருக்க முடியும். Sometimes we have to go out of it and நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம வாங்கும் போது for some it might look like a dumb purchase, but for some it might look like a worthy purchase, but that doesn't matter. For you, if it makes you happy, you need to get it. அவ்வளவுதான். Bobbi Brownல இருந்து வாங்குற ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். But then for me, this is something I've always wanted, so I got it. So எனக்கு இது ஹாப்பி தான். K Beautyல தான் அவங்களோட blush, matte blush enriched with avocado and mango butter. Just look at the packaging. Just look at the packaging. Mild berry, different shades ரொம்ப வைரலா இருந்துச்சு. நார்மல் பீப்புள் ரிவ்யூஸ் தான் நான் ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்ப்பேன். நிறைய பேர் வந்துட்டு இட் இஸ் a very underrated shade, every dusky skin should try, everyone can buy it, it suits every complexion, underrated அப்படி நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருந்தாங்க.
அப்போதான் நினச்சி சரி ஓகே நிறைய பேருக்கு வந்து இந்த ஷேடு தெரியல பட் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்லாம் அப்படி எல்லாரும் சொல்லப்பா இதுதான் நம்ம வாங்கணும். பிங்க் டஸ்டி ரோஸ், இட் ஹேஸ் லிட்டில் பிட் ஆஃப் தட், ஐ திங்க் இட் ஹேஸ் கூல் அண்டர்டோன். எனக்கு பெருசாக வாங்க கூல் அண்டர்டோன் கண்ணு தெரியல. இப்போ ஐ ஃபீல் லைக் இந்த ஷேட் என்ன மாதிரி டஸ்கி ஸ்கின்ல போடும்போது இட் லுக்ஸ் லைக் அ நைஸ் பிங்க். அந்த ஒரு மாதிரி அடிக்கிற பிங்க் இருக்குல்ல, பிங்க் ரோஸ் பிங்க் அந்த மாதிரி இல்லை. அண்ட் ஃபார்முலா சோ குட். அப்படியே இப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஈஸியா ஒரு மாதிரி ஈஸியா இருக்கு அப்ளிகேஷன், அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. ஃபைன்லி மெல்ட் அண்ட் இட் கம்ஸ் வித் அ மிரர். நான் என் கையில இது வச்சுட்டே இருக்க போறது இல்லை, திடீர்னு கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஜூசி கெமிஸ்ட்ரி லிபாம் கூட நான் தாங்கிடுவேன். இப்போ நான் இதை கீழே போட்டேன்னா அவ்வளோதான், இந்த வீடியோலேயே நான் பிரேக் டவுன் தான். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்த பொருள். சம் திங்ஸ் ஐ நீடட், சம் திங்ஸ் ஐ பாட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் கியூரியோசிட்டி. கொஞ்சம் லாங்கா போயிருக்கலாம் வீடியோ வந்துட்டு, ஏன்னா ரொம்ப ரேண்டிங் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் எப்போ சந்திப்பேன்னு எனக்கே தெரியாது. அடுத்த வாட்டி வீடியோ பண்ண மூடு வரும்போது நான் வீடியோ பண்ணி எடிட் பண்ண மூடு வந்து அதை எடிட் பண்ணி எப்போ போடுறேன்னா அப்புறம் அடுத்த வீடியோ வரும். அன்டில் தென் பை பை.